ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யலாமா? அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு அரைஞ்சி இஞ்சி, காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு அரை தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம், லைட்டாக தண்ணி தெளித்து வேணால் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஆயில் நெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 அதை சேர்த்துட்டு அது பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் எடுத்து போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ முத நாள் நைட்டே ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பட்டாணி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் ரைஸை, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வடிச்சிட்டு அதை சேர்த்திக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரைஸும் அதில் கொஞ்சம் நேரம் கோட் ஆகட்டும். இப்போ 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் நான் இன்னொரு பாத்திரத்தில் பக்கத்தில் அடுப்பில் கொதிக்க வச்சுருந்தேன். அந்த கொதித்த தண்ணியை இந்த ரைஸோடு ஒன்றா ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கரோட மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சை பட்டாணி சாதம் ரெடி. குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு இதை போட்டு கொடுத்துடுங்க. கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.